மாயன் நாகரிகத்தின் இதயத்தில் ஒரு பயணம். பூமியில் சில இடங்கள் இருக்கின்றன, அவற்றை பார்த்த உடனே ஏதோ நேரம் நின்றுவிட்டது என்று தோன்றும். அங்கே காற்று கூட வரலாற்றை பேசிக்கொண்டிருக்கும். மலைகள் 1000 ஆண்டுகளாக நடந்த கதைகளை நினைவில் வைத்து ஒரு பாடலாக எங்களுக்கு தந்து கொண்டிருக்கும். ஏரியின் அலைகள் மறைந்து போன நாகரிகங்களின் குரலை மெதுவாக நமக்கு கதை சொல்லிக் கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஊடகம்தான் சென்ட் ஜேன் லகுனா. மத்திய அமெரிக்காவில் குவாத்தமாலா நாட்டில் உலகின் அழகிய ஏரிகளில் ஒன்றாக கருதப்படுகிற அத்தித்தலான் ஏரியின் கரையிலே அமைந்துள்ள இந்த சிறிய நகரம் ஒரு சுற்றுலா மட்டும் செல்லக்கூடிய இடம் இல்லை. இது இன்னும் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மாயன் நாகரிகத்தின் ஒரு அத்தியாயம் என்று சொல்லலாம், அல்லது அதன் தொடர்ச்சி என்று சொல்லலாம். இன்று நாம் 1000 ஆண்டுகள் பின்னோக்கி ஒரு பயணத்தை செய்ய போகிறோம். இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த அமைதியான ஏரி ஒரு காலத்தில் ஆயிரக்கணக்கான மாயன் மக்கள் தங்களின் புனித உலகமாக கருதி வாழ்ந்திருக்கிறார்கள். இன்றிலிருந்து சுமார் 3000 ஆண்டுகளை நினைத்து பாருங்கள். இந்த பகுதி அப்போதே மனித வாழ்வால் செழித்திருந்திருக்கிறது. அந்த மக்களுடைய வாழ்வில் மக்காச்சோளம், சோயா, பூசணி முக்கிய உணவுகளாக இருந்திருக்கிறது. இந்த பூமியை அவர்கள் தங்கள் தாயாக கருதி தாயிடமிருந்து உணவு பெற்று வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் கணிதவியலாளர்கள், வானியலாளர்கள், கட்டிட கலைஞர்கள். அவர்கள் வெறும் விவசாயிகள் மட்டுமல்ல, எழுத்து முறையை உருவாக்கிய அறிஞர்கள். உலகின் மிக துல்லியமான நாட்காட்டிகளில் ஒன்றை உருவாக்கியவர்கள் அவர்கள் நட்சத்திரங்களை பார்த்து பருவமழையை கணித்திருக்கிறார்கள். சூரியனின் இயக்கத்தை பார்த்து விவசாயத்தை திட்டமிட்டு வாழ்ந்திருக்கிறார்கள். இயற்கையே அவர்களின் பாடசாலையாக இருந்திருக்கிறது. இயற்கையே அவர்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது. இயற்கையோடையே அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களே இந்த ஏரியை இங்கே நின்று நான் பார்க்கிற போது இயற்கை தனது 2 கைகளாலும் அள்ளி இந்த மாயன் மக்களுக்காக இந்த நீரை தேக்கி அளிக்கிறது போல எனக்கு காட்சி அளிக்கிறது. இந்த ஏரிக்கு பின்னால் ஒரு பிரம்மாண்டமான இயற்கையின் கதை இருக்கிறது. ஒரு காலத்தில் மிக பெரிய எட்டிமலை வெடிப்பு ஒன்று இந்த பகுதியை அதிர வைத்திருக்கிறது. அந்த வெடிப்புக்கு பிறகு உருவான பிரம்மாண்டமான பள்ளம் மழை நீராலும் மலை நீராலும் நிரம்பி லேக் அத்தித்தலனாக மாறி இருக்கிறது. அங்கே பாருங்கள், ஏரியை சுற்றி உயர்ந்து நிற்கிறதே சென் பெர்தோ, டலிமேன், அத்தித்தலான் என்ற 3 எரிமலைகள். அவை இயற்கையின் மாபெரும் சிற்பங்களாக, இந்த ஏரியின் மாபெரும் பாதுகாவலர்களாக இன்றும் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றன. மாயன் மக்களின் நம்பிக்கைப்படி மலைகளில் தெய்வங்கள் வாழ்கின்றார்கள். ஏரி அவர்களின் தாய், மலை அவர்களின் காவலனாக அவர்கள் நம்பினார்கள். Hello Rist, my name is Joel, I'm your tour guide. Now we are in San Juan. This is the Umbrella Street. San Juan La Laguna is very famous because we have a lot of artist people. And the second place we go, it's San Pedro La Laguna. It's a lot of party place. And the last place is Santiago. It's in my town. 60,000 people live in Santiago. And usually in this area and all around to the lake, we have so much culture. And each village you have different dress, language, culture, food, religion. And that's it. We go to see the second place. Okay? Vamos. Hey,
Saludos desde el municipio de San Juan La Laguna, departamento de Sorola, Guatemala. ஆயிரத்தி 500களுக்கு பிற்பட்ட காலத்தை ஐரோப்பியர்கள் நாடுகாண் பயணங்களில் தீவிரமாக ஈடுபட்டார்கள். உலகத்தை தங்களின் கைகளுக்கு ஏற்றபடி பிசைந்து மாற்றிக் கொண்டிருந்தார்கள். அப்படித்தான் 1524ஆம் ஆண்டு குவாத்தமாலாவின் வரலாற்றை மாற்றிய ஆண்டு என்று சொல்லலாம். ஸ்பெயினில் இருந்து வந்த பெர்தோ டு அல்வெர்டோ மாயன் அரசுகளை வென்றார். பின்னர் புதிய மதம், புதிய ஆட்சி, புதிய சட்டங்கள் எல்லாம் வந்துவிட்டன. ஆனால் அவர்களால் மாயன் மக்களின் இதயத்தை வெல்ல முடியவில்லை. 1618 உருவான சென்ட் ஜான் லா லகுனா என்ற இந்த நகரம் வெளியில் இஸ்பானிய நகரமாக உங்களுக்கு தோன்றினாலும் நீங்கள் நான் பார்ப்பது போல நடந்து இந்த நகரத்தில் சென்றால் அங்கே வாழ்வது இஸ்பானிஸ் அல்ல, மாயன் மக்களின் ஆன்மாதான் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர முடியும். ஒரு பிலாப்பழத்தை கற்பனை செய்து பாருங்கள். அதன் வெளியே இருக்கிற தோலில் உள்ள முட்கள் இஸ்பானிய நகரமாக இதை காட்டுவிக்கிறது. ஆனால் உள்ளே பலாப்பழ சுளைகளாக இனித்து கொண்டிருக்கிறது மாயன் மக்களின் வாழ்வு. இந்த நகரத்தின் தெருக்களில் நீங்கள் பார்க்கிறீர்கள், அற்புதமான நிறங்களில் பல ஓவியங்கள் காட்சி தருகின்றன. ஒவ்வொரு சுவரும் ஒரு வரலாற்றை, ஒரு கதையை, ஒரு தொன்மையை பேசிக் கொண்டிருக்கிறது பாருங்கள். விவசாயம், குடும்பம், வாழ்க்கை, மழை, இயற்கை, பறவைகள், மாயன் தெய்வங்கள் என்று அந்த ஓவியங்கள் எங்களுக்கு ஒரு பாடத்தை நடத்தி கொண்டிருக்கின்றன. அவை உயிரோட்டங்களாக மாயனின் வாழ்வை எங்களுக்கு சொல்கின்றன. இதனால் தான் சென்ட் ஜான் லா லகுனா என்ற இந்த நகரம் ஓவியர்களின் நகரம் என்று உலகம் முழுவதும் அறியப்பட்டிருக்கிறது. இங்கே பாருங்கள், இந்த நகரத்தின் ஆன்மீகத்தையும் கலாச்சாரத்தையும் ஒன்றாக இணைக்கும் ஒரு முக்கிய அடையாளம் ஒன்று இங்கே உள்ளது. இது இக்லோசியா கத்தோலிக்கா சான் ஜான் லா லகுனா என்று அழைக்கப்படுகிறது. அதாவது இது ஒரு தேவாலயம். பல தசாப்த கால வரலாற்றை கொண்ட இந்த தேவாலயம் முதலில் மண் சுவர்களால் கட்டப்பட்ட எளிய வழிபாட்டு தலமாக இருந்திருக்கிறது. 1969 முதல் 1971 வரை அது சீரமைக்கப்பட்டிருக்கிறது. பின்னர் 2007ஆம் ஆண்டு புதிய விசாலமான தேவாலயத்தின் கட்டுமானம் தொடங்கப்பட்டது. இதன் வண்ணமயமான முகப்பு பிராந்தியத்தின் கலாச்சார மரபை பிரதிபலிக்கிறது. தேவாலயத்தின் உள்ளே காணப்படும் வண்ண வண்ண கண்ணாடிகள், ஜன்னல்கள் கண்கவர் ஒளி நிழல் காட்சிகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றன. அத்தோடு சுவர் ஓவியங்கள் உள்ளூர் மக்களின் நம்பிக்கைகள், வரலாறு மற்றும் மாயா மரபை அழகாக எடுத்துரைத்துக் கொண்டிருக்கின்றன.
இதோ பாருங்கள், இந்த தேவாலயத்தின் பின்னணியிலே கம்பீரமாக உயர்ந்து நிற்கிறதே இந்தியன் நோஸ் அல்லது மாயன் பேஸ் என்று அழைக்கப்படுகிற மலை. இந்த இடத்தின் இயற்கை அழகை அது மேலும் மெருகேற்றி கொண்டிருக்கிறது. பசுமையான மலைகளும் அமைதியான சூழலும் சேர்ந்து மறக்க முடியாத அனுபவத்தை இதை பார்க்கிற எல்லோருக்கும் வழங்குகின்றன. ஊரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள இந்த தேவாலயம் வழிபாட்டு தலமாக மட்டுமல்ல, இந்த உள்ளூர் மாய மக்களின் பாரம்பரிய விழாக்கள், மத நிகழ்வுகள் மற்றும் சமூக வாழ்க்கையின் முக்கியமான மையமாகவும் இந்த இடம்தான் விளங்குகிறது. அத்தித்தலான் ஏரியை சுற்றி பயணிக்கும் ஒவ்வொருவரும் ஆன்மீக அமைதியையும் மாயா கலாச்சாரத்தின் உயிரோட்டத்தையும் ஒரே இடத்தில் உணர விரும்பினால் இந்த அழகிய தேவாலயத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்வையிட வேண்டும். இந்த தேவாலயம் வரலாறு, நம்பிக்கை, கலை, கலாச்சாரம், இயற்கை ஆகிய அனைத்தும் கூட்டு சேர்ந்து இருக்கின்ற ஒரு உயிரான அடையாளமாக. Do you have questions about this process or for the whole process some question? Can I ask you how old you were when you learned? பாருங்கள், நவீனம் எங்களை இந்த உலகத்தில் எங்கோ கூட்டிச் சென்று விட்டது. ஆனால் இயற்கையின் அரவணைப்பில் இந்த சிறிய கிராமம் மாயன் மக்களின் 1000 ஆண்டுகள் பழமையான பாரம்பரியத்தை இன்றும் இந்த நவீனம் கலக்காது உயிரோடு தாங்கிக் கொண்டிருக்கிறதை பார்ப்பீர்கள். இங்கே மாயன் பெண்களை பாருங்கள், தங்களது வீடுகளிலேயே நெசவு செய்கிறார்கள். இது இவர்களின் வரலாறு, கலாச்சாரம் மற்றும் தலைமுறைகளை இணைக்கும் ஒரு வாழும் பாரம்பரியமாக கருத முடிகிறது. பருத்தி நூல்களை இயற்கை சாயங்களால் வண்ணமயமாக மாற்றுகிறார்கள். மரங்களின் பட்டை, பூக்கள், இலைகள், பழங்கள் என இயற்கை வழங்கும் நிறங்களே இவர்களின் கலைக்கு உயிரோட்டம் கொடுக்கின்றன. பின்னர் பாரம்பரிய இடுப்பு தறியில் ஒவ்வொரு நூலையும் மிகுந்த பொறுமையுடன் துல்லியத்துடனும் பின்னத் தொடங்குகிறார்கள். ஒவ்வொரு வடிவமைப்பும் கதைகளை எமக்கு சொல்கிறது. மலைகள், ஏரிகள், பறவைகள், இயற்கை மற்றும் மாயன் நாகரிகத்தின் அடையாளங்கள் அனைத்தும் இந்த நெய்த துணிகளில் அழகாக உயிர் பெற்று கொண்டிருக்கின்றன. ஒரு துணியை உருவாக்க பல மணி நேரங்களோ, சில மணி நேரங்களோ, நாட்களோ கூட ஆகலாம். ஆனால் அவர்களுக்கு அது முன்னோர்களின் மரபை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் ஒரு புனித பொறுப்பு. சென்ட் ஜான் லா லகுனாவில் ஒவ்வொரு நெசவும் ஒரு கலை, ஒவ்வொரு நூலும் ஒரு வரலாறு, ஒவ்வொரு பெண்மணியும் ஒரு பாரம்பரியத்தின் காவலர். காலம் மாறினாலும் மாயன் பெண்களின் இந்த கைத்தறி நெசவு கலை உலகுக்கு அவர்களின் அடையாளத்தையும் உழைப்பையும் கலாச்சார பெருமையையும் தொடர்ந்து எடுத்துரைத்துக் கொண்டே இருக்கிறது. சென்ட் ஜான் லா லகுனா என்ற இந்த நகரத்தின் ஆன்மா மாயன் மக்களின் வாழ்வால் தான் நிரம்பி இருக்கிறது. எனக்கு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. பாருங்கள், பல 1000 ஆண்டுகள் வாழ்வை கொண்ட இந்த ஆன்மா, இந்த மாயன் மக்கள்
இன்றும் தங்களுடைய வாழ்வை அதே தொடர்ச்சியோடு அந்த மூதாதையர் வாழ்ந்த வாழ்வோடு ஒட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற போது அதை பார்க்கிற கண்களுக்கு மிகப்பெரிய பிரமிப்பும் குளிர்ச்சியும் மகிழ்ச்சியும் தான் மிஞ்சி நிற்கின்றன. நான் உண்மையிலேயே சுறுசுறுப்பாக இருக்கிறேன் இதை பார்க்கிற போது. அவர்கள் தங்கள் சொந்த மொழியை பேசிக் கொண்டிருக்கிறார்கள், பழமையான தங்கள் பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். முன்னோர்களின் சடங்குகளில் எந்த மாற்றங்களும் அற்று எந்த நவீனமும் கலக்காமல் அதை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மிக உயர்வாக மதிக்கின்ற இயற்கையை வணங்குகிறார்கள். அவர்களின் உலகில் மரம் வெட்டுவதற்கு முன்பும் விதை விதைப்பதற்கு முன்பும் ஏரியில் மீன் பிடிப்பதற்கு முன்பும் இயற்கையிடம் முதலில் அனுமதியை கேட்பது அவர்களின் மரபாக இருக்கிறது என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். உலகத்தில் சில நகரங்கள் அவற்றின் கட்டிடங்களால் புகழ் பெறுகின்றன, சில நகரங்கள் அவற்றின் செல்வத்தால் புகழ் பெறுகின்றன. ஆனால் சென்ட் ஜான் லா லகுனா அதன் ஆன்மாவால் உலகை கவர்ந்தெழுக்கிறது. இதன் வரலாறு அருங்காட்சியகங்களில் பூட்டப்பட்டிருக்கவில்லை, மக்களின் அன்றாட வாழ்க்கையிலேயே உயிரோடு இந்த நகரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இங்கே ஒவ்வொரு தெருவையும் பாருங்கள், எங்குமே ஓவியம் நிறைந்திருக்கிறது. ஒவ்வொரு குடும்பமும் ஒரு வரலாறாக இருக்கிறது. ஒவ்வொரு நெசவு துணியும் ஒரு தலைமுறையின் நினைவாக இங்கே இருக்கிறது. சில இடங்களை நாம் பார்ப்பதில்லை, சில இடங்கள் எங்களை பார்த்து வரவேற்கின்றன. De carne asada, de chorizo y longaniza. இங்கே பாருங்கள், வண்ணமயமான குடைகளால் அலங்கரிக்கப்பட்ட இந்த அழகிய வீதியில் நான் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் ஒரு நினைவாக இதமாக மனதில் பதிகிறது. இந்த வண்ணங்கள் இந்த ஊரின் மகிழ்ச்சியையும் கலாச்சாரத்தையும் வாழ்வின் வண்ணங்களையும் பேசும் ஒரு அமைதியான மொழி. இந்த தெருக்களில் சந்தித்த புன்னகைகள், கைத்தறியில் பின்னப்பட்ட கனவுகள், மாயன் மரபின் மனம் வீசும் ஒவ்வொரு தருணமும் என் மனதில் என்றும் அழியாத ஒரு ஓவியமாக மாறிவிட்டது. இப்போது ஏரிக்கரையை விட்டு வெளியேற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அமைதியாக அலைமோதும் ஏரி, அதை சுற்றி நிமிர்ந்து நிற்கும் மலைகள், இவை அனைத்தும் மீண்டும் ஒரு நாள் சந்திப்போம் என்று அமைதியாக விடைபெறுவது போல எனக்கு தோன்றுகிறது. சில இடங்களை நாம் பார்த்துவிட்டு மறந்து விடலாம், ஆனால் சில இடங்கள் நம் மனதின் ஒரு பகுதியாகவே மாறிவிடுகின்றன. சென்ட் ஜான் லா லகுனா அப்படிப்பட்ட ஒரு இடம்.
பிரிந்து செல்கிறேன். ஆனால் இந்த ஊரின் அழகையும் மக்களின் அன்பையும் மாயன் கலாச்சாரத்தின் உயிரோட்டத்தையும் என் இதயத்தில் சுமந்தபடியே செல்கிறேன். சில பயணங்கள் முடிவதில்லை. அவை நினைவுகளாக நம் உள்ளத்தில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்கும்.